எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே குறித்தாகட்டுமா. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தினர்கள் அனைவர்களின் மீதும் குறிப்பாக ஷஹ்ரு ரமலானுடைய 2வது ஜுமா இந்த பரக்கத்தான நன்னாளில் நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய கிருபையினால் சங்கை மிகுந்த ஷஹ்ரு ரமலானுடைய 2வது ஜுமாயில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹ்ரு ரமலானை பொறுத்து நமக்கு அறிமுகம் செய்கிற பொழுது அவ்வலுஹு ரஹ்மத்துன், அதனுடைய முதல் பகுதி, முதல் 10 நாட்கள் அல்லாஹ்வினுடைய அருளுக்குரிய 10 நாட்கள் என்றும், வஅவ்ஸதுஹு மக்ஃபிரத்துன், அதனுடைய நடுப்பகுதி 2வது 10 பாவ மன்னிப்பிற்குரிய 10 என்றும், வஆகிருஹு இத்கும் மினன் நீரான், அதனுடைய கடைசி பகுதி, கடைசி 10 நாட்கள் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா லட்சோப லட்சம் மனிதர்களுக்கு நரக விடுதலை தரக்கூடிய 10 என்றும் சொல்லுவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதனுடைய ரஹ்மத்தினுடைய முதல் 10 நாட்களில் கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவன் மனித சமுதாயத்தின் மீது அவன் கொண்டிருக்கக்கூடிய அருளுக்கான அளவுகள் ஏதும் இல்லை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனித சமுதாயத்தின் மீது அளவு கடந்த அருள் புரிந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பிறப்பின் முதல் அவனுடைய இறப்பின் வரை ஒவ்வொரு நாளும் உடல் உறுப்புகளுடைய சீரான இயக்கங்கள், கை கால்களுடைய சீரான இயக்கங்கள், நாம் விடக்கூடிய மூச்சுகள், இவை அனைத்தும் அல்லாஹ்வினுடைய அருளை, அல்லாஹ்வினுடைய கிருபையை நமக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். மனித சமுதாயம் செய்யக்கூடிய பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய இன்ன பிற பிரம்மாண்டமான படைப்பினங்கள், வானம் சொல்கிறது, மனிதன் யா அல்லாஹ், மனிதன் உன்னுடைய அருட்பாக்கியங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான், உன்னுடைய அருட்கொடைகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு உனக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறான். யா அல்லாஹ், நான் மனித சமுதாயத்தின் மீது அப்படியே இடிந்து விழுந்து அவர்களை நசித்து விடவா என்பதாக வானம் அல்லாஹுவை பார்த்து கேட்கிறது. கடல் அலைகள், கடல் அல்லாஹுவை பார்த்து கேட்கிறது. மனித சமுதாயம், யா அல்லாஹ், உன்னுடைய அருட்கொடைகளை எல்லாம் அளவிலாது அனுபவித்துக் கொண்டிருக்கிற மனிதன் உனக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறான், நான் அப்படியே அவர்களை மூழ்கடித்து அவர்களை அழித்து விடவா என்பதாக கடல் அல்லாஹிடத்திலே கேட்கிறது. இப்படி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா படைத்திருக்கக்கூடிய மலைகள் அல்லாஹிடத்திலே கேட்கிறது, யா அல்லாஹ், மனிதன் உன்னுடைய எல்லா அருட்கொடைகளையும் அனுபவித்துக் கொண்டு உனக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறான், எனவே நான் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து குடிபெயர்ந்து, நான் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து பெயர்ந்து போய் அவர்களை அழித்து விடட்டுமா என்று இப்படி அல்லாஹ்வினுடைய பிரம்மாண்டமான படைப்பினங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே மனித சமுதாயத்தினுடைய பாவங்களுக்காக வேண்டி, மனித சமுதாயத்தினுடைய அழிவுக்காக வேண்டி, மனித சமுதாயத்தை துடைத்தெறிவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கோரிக்கைகள் வைக்கிற பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்வதாக ஹதீஸ் ஷரீஃபிலே இருக்கிறது. அல்லாஹ் அந்த படைப்பினங்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியானை என்னிடத்திலே விட்டு விடுங்கள், நானும் என்னுடைய அடியானும் பார்த்துக் கொள்கிறோம். என்னுடைய அடியானின் மீது துளி அளவு வேதனை கொடுப்பதற்கும், துளி அளவு சிரமங்கள் கொடுப்பதற்கும் உங்களுக்கு யாருக்கும் எந்த விதமான உரிமையும் இல்லை. அவன் பாவம் செய்கிற பொழுது நான் அவனுக்கு தபீபாக இருப்பேன், அவன் நன்மைகள் செய்கின்ற பொழுது அவனுக்கு நான் ஹபீபாக ஆகிவிடுவேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸே குதுசியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்வார். அல்லாஹ் அவர்கள் பாவம் செய்கிற பொழுது
நான் தபீபாக இருப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். தபீப் என்ற அரபி வார்த்தைக்கு அகராதியிலே அர்த்தம் தேடி புறப்படுகிற பொழுது மருத்துவத்தை சொல்கிறார்கள். அவனுக்கு அவன் பாவம் செய்கிற பொழுது அந்த பாவத்தில் இருந்து அவனை மீட்டெடுப்பதற்கான வைத்தியத்தை செய்யக்கூடிய மருத்துவராக, டாக்டராக நான் இருப்பேன். அவனுக்கு ஏதாவது சிரமங்களை அவனுக்கு தந்து, ஏதாவது கவலைகளை அவனுக்கு தந்து, ஏதாவது சின்ன சின்ன அழிவுகளை அவனுக்கு தந்து, அதன் மூலம் நான் என்னளவிலே அவனை மீட்க வைப்பதற்காக வேண்டி வைத்தியம் செய்யக்கூடிய, மருத்துவம் செய்யக்கூடிய தபீபாக நான் இருப்பேன். அவன் நன்மைகள் செய்கிற பொழுது, அவன் நன்மைகளை அதிகமாக செய்கிற பொழுது அவனுக்கு ஹபீபாக நான் மாறிவிடுவேன். அவனுடைய பிரியத்திற்கு உரித்தானவனாக நான் ஆகிவிடுவேன் என்று படைப்பினங்களுடைய பிரம்மாண்டமான படைப்பினங்கள் மனித சமுதாயத்தை அழித்து விடுவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்டு நிற்கிற நேரத்திலே அல்லாஹ் இப்படி சொல்வார். சில நேரங்களில் நாம் அனுபவித்துக் கொள்ளலாம், சில நேரங்களில் நாம் அல்லாஹுவை மறந்து வாழுகிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கட்டாயமாக சில சிரமங்களை தந்து அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்ல வைப்பதனுடைய ரகசியம் என்றார். நமக்கு கவலைகளை, சில கவலைகளை தந்து அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடிய அந்த நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவதனுடைய ரகசியம் இதுதான். அவன் தபீபாக ஆகிவிடுகிறான். நமக்கு மருத்துவம் செய்யக்கூடிய, நமக்கு நோய்க்காக வேண்டி வைத்தியம் செய்யக்கூடிய டாக்டராக, மருத்துவனாக அவன் ஆகிவிடுகிறான். நன்மைகள் செய்கிற பொழுது அவன் ஹபீபாக ஆகிவிடுகிறான். அந்த அளவிற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனித சமுதாயத்தின் மீது கிருபை உடையவனாக, அருள் நிறைந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான். ஒரு போர்க்களத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கையிலே போர்க்களத்தின் நடுவே ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை தேடி அங்கும் இங்கும் அழைகிறார். அவளுடைய நோக்கத்தை புரிந்து கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த பேச்சை அப்படியே நிறுத்திவிட்டு நபித்தோழர்களிடத்திலே சொல்கிறார்கள், தோழர்களே, அந்த தாயை பாருங்கள். அந்த தாய் ஒவ்வொரு பிள்ளையாக தேடிக்கொண்டு வந்து ஒவ்வொரு பிள்ளையையும் தன்னுடைய மார்பகத்திலே அணைக்கிற பொழுது இது என்னுடைய பிள்ளை இல்லை, இது என்னுடைய பிள்ளை என்று தட்டு தடுமாறி தன்னுடைய பிள்ளையை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்மணியை உற்று நோக்கும்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். போர்க்களத்தின் பரபரப்பான அந்த நிலைகளுக்கு இடையிலே தன்னுடைய பிள்ளையை அடையாளம் கண்டுகொண்ட அந்த தாய் தன்னுடைய பிள்ளையை அப்படியே தன்னுடைய பிள்ளையை ஆற தழுவி எடுத்து அந்த பிள்ளையை உச்சி மோர்ந்து முத்தமிட்டு மார்பகத்திலே அப்படியே அணைத்துக் கொள்ளக்கூடிய அந்த காட்சியை நபித்தோழர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி, இவ்வளவு பிரியமும் பாசமும் வைத்திருக்கக்கூடிய இந்த தாய் தன்னுடைய பிள்ளையை, குழந்தையை நெருப்பில் போட்டு விடுவதற்கு அவள் அனுமதிப்பாளா என்று கேட்கிறார். அல்லாஹ்வினுடைய அருளை விளங்க வைப்பதற்காக வேண்டி சஹாபாக்களுக்கு பாடம் எடுக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், இவ்வளவு பிரியம் வைத்திருக்கக்கூடிய இந்த தாய் எப்படி தன்னுடைய பிள்ளையை நெருப்பில் போட்டு விடுவதற்கு எப்படி அனுமதிப்பார்? அனுமதிக்க மாட்டாள் என்று சொன்ன நேரத்திலேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் இது போன்ற நூற்றுக்கணக்கான தாயை விட இரக்கமுள்ளவன் அல்லாஹ். இதுபோல பல நூறு தாய்களை விட இரக்கமுள்ளவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். எனவேதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சில பாவங்களுக்காக வேண்டி அடியார்களை கண்டித்து விட்டு அடியார்களுக்கு தண்டனைகள் தந்துவிட்டு அல்லாஹ் புலம்புவதாக திருக்குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு ஆயத்து இருக்கிறது, யா ஹஸ்ரத்தன் அலல் இபாத். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை கண்டித்தே ஆக வேண்டும், அடித்தே ஆக வேண்டும் என்கிற கட்டாயமான சூழ்நிலையில் அந்த தாய் தன்னுடைய பிள்ளையை அடித்து அதன் தவறை உணர வைத்ததற்கு பிறகு, அம்மா தானே அடிச்சேன் அழுவாத, அத்தா தானே அடிச்சேன் அழுவாத, அண்ணன் தானே அடிச்சேன் அழுவாத என்பதாகவெல்லாம் குடும்பத்தில் உள்ளவர்கள் யார் அந்த குழந்தையை கண்டிக்கிறார்களோ அவர்கள் அந்த உறவை அங்கே நிலைநிறுத்தி உறவை ஞாபகப்படுத்தி அம்மா தானே அடிச்சேன் அழுவாத, இனிமேல் அந்த தவறு செய்வார் என்று சொல்லுவதை போன்று அடியார்களுடைய பாவத்திற்காக வேண்டி லேசான தண்டனைகளை, கவலைகளை, நோய்களை, சிரமங்களை கொடுத்து விட்டு அல்லாஹ் பேசுகிறான், யா ஹஸ்ரத்தன் அலல் இபாத்,
என்னுடைய அடியார்களே, ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க இப்படி பண்ணலாமா? ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? அல்லாஹ் தன்னுடைய தண்டனையை அனுபவிக்க செய்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சில நேரங்களிலே அவனுடைய பக்கம் அவன் பக்கம் நம்மை கட்டாயமாக திரும்ப வைக்கக்கூடிய, கட்டாயமாக அவன் பக்கம் மீள வைக்கக்கூடிய தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமாக. 2 அடியார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், 2 அடியார்கள், 2 மனிதர்கள், நாளை மறுமை நாளையிலே 2 மனிதர்கள் அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே கொண்டு வரப்பட்டு, அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே கொண்டு வரப்பட்ட அந்த அடியார்களில், அந்த மனிதர்களில் 2 மனிதர்களில் ஒரு மனிதனிடத்திலே அல்லாஹ் சொல்லுவானாம், உன்னுடைய பாவங்கள் மிகைத்து போயிருக்கிறது, எனவே நீ நரகத்திற்கு செல். நரகத்திற்கு செல் என்ற உடனேயே அந்த அடியான் ஓடோடி செல்வான் நரகத்திற்கு. நரகத்தினுடைய வாசல் வரை சென்ற அந்த அடியானை அல்லாஹ் அழைப்பான், இங்கே வா. நரகத்திற்கு செல்வதிலே உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? நரகம் எப்படிப்பட்டது என்பதை நீ தெரிந்திருக்கிறாய்தானே? நரகம் செல்வதிலே உனக்கு அவ்வளவு அவசரமும் அவ்வளவு சந்தோஷமுமா என்று அல்லாஹ் கேட்கிற பொழுது அந்த அடியான் சொல்லுவானாம், யா அல்லாஹ், உலகத்திலே உன்னுடைய கட்டளைகள், உன்னுடைய உத்தரவுகள் எதையுமே நான் செயல்படுத்தவில்லை. உன்னுடைய ரஹ்மத்தை, அருளை பெற்றுக் கொள்வதற்கான, உன்னுடைய அருள் மழையிலே நனைவதற்கான எந்த இபாதத்துகளும் என்னிடத்திலே இல்லை. இங்கேயாவது உன்னுடைய ஒரே ஒரு பேச்சை கேட்டு, ஒரே ஒரு உத்தரவிற்கு கட்டுப்பட்டு நான் உன்னுடைய ரஹ்மத்திற்கு சொந்தக்காரனாக ஆகிவிட வேண்டும் என்கிற ஆசையிலே நான் ஓடினேன் என்று அந்த அடியார் அல்லாஹ்வினுடைய அருள் மீது நம்பிக்கை வைத்து பேசுகின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நரகமே உரித்தான, நரகத்திற்கே சொந்தமான அந்த அடியானை அல்லாஹ் நரகத்தில் இருந்து விடுதலை செய்து அவனுக்கு சுவனத்தை தந்தார். இன்னொரு அடியான் அவன் பாவங்கள் செய்துவிட்டு நரகத்திற்கு உரித்தானவனாக அவன் ஆகி, நீ நரகத்திற்கு செல் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அந்த அடியான் நடக்கிற பொழுது திரும்ப திரும்ப அல்லாஹ்வையே திரும்பி பார்த்து கொண்டே சென்றான். அல்லாஹ் கேட்கிறார், நான் தான் நரகம் என்று உனக்கு முடிவு செய்து விட்டேனே, நரகத்திற்கு செல் என்பதாக சொல்லிவிட்டேனே, என்னை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே செல்கிறாயே, என்ன காரணம் அடியானே என்று கேட்கிற பொழுது அந்த அடியான் சொல்வானாம், யா அல்லாஹ், நான் ஹாஃபிதுல் குர்ஆன், நான் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதாக இருக்கிறேன். நரகம் என்று எனக்கு முடிவு செய்யப்பட்டு நான் நடக்க ஆரம்பித்த பொழுது எனக்கு திருக்குர்ஆனுடைய அந்த வசனம் எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது, இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பாவத்தை தவிர மற்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்கிற அந்த வசனம் எனக்கு நினைவுக்கு வந்தது. எனவே நான் திரும்பி பார்த்தேன் என்று சொல்லுவான். தொடர்ந்து நடக்கிற பொழுது திரும்ப திரும்ப மறுபடியும் அவன் திரும்பி பார்க்கிற பொழுது திருக்குர்ஆனுடைய மன்னிப்பின் வசனங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய அவனுடைய திருநாமங்களில் மற்ற எல்லா திருநாமங்களுக்கும் ஒரே ஒரு வார்த்தை வைத்திருக்கிறான், அல் ஜப்பார், அல் முதகப்பிர், அல் ஜப்பார், அல் முதகப்பிர், அல் கஃபார், அல் கஹார், அர் ரஸாக், ரிஸ்க் அளிக்கக்கூடியவனே, மன்னிக்கக்கூடியவனே, அடக்கி ஆளக்கூடியவனே, எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான். ஆனால் அல்லாஹ்வினுடைய அருளுக்கு மட்டும் 2 வார்த்தைகள். அதுதான் அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லுகின்ற பொழுது நாம் உச்சரிக்கக்கூடிய அர் ரஹ்மான், அர் ரஹீம். அர் ரஹ்மான், அர் ரஹீம், அவனுடைய அருள் மிகைத்ததாக இருக்கிறது என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? நரகத்தை 7ஆக படைத்து சுவனத்தை 8ஆக படைத்திருப்பது அவனுடைய அருள், அவனுடைய கோபத்தை மிகைத்து விட்டது என்பதனுடைய. ஃபிரௌன் அழிக்கப்படுகிறான். அழிக்கப்படக்கூடிய நேரத்திலே லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல், பனி இஸ்ரவேலர்கள் எல்லாம் எந்த ரப்பை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த ரப்பை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சுத்தி வளைத்து பேசுகிற பொழுது அல்லாஹ் 400 வருட காலங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டதற்கு பிறகு கடைசி நேரத்திலே அவன் அழைக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய விசாலத்தை, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தின் விசாலத்தை அவர்கள் முழுமையாக தெரிந்தவர். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தின் விசாலம் எப்படிப்பட்டது தெரியுமா? ரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் படைப்பினங்கள் அனைத்தையும் சூழ்ந்திருக்கிறது. அவன் பாவம் செய்யக்கூடியவனாக, நன்மையை செய்யக்கூடியவனாக, அல்லாஹ்வே இல்லை என்று சொல்லக்கூடியவனாக,
அல்லாஹுவை திட்டக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அல்லாஹுவினுடைய அருள் இல்லாமல் அவன் வாழ்க்கையிலே பயணிக்க. அல்லாஹுவினுடைய அந்த அர் ரஹ்மான் அவன் கிருபையாளன். உலகத்திலே அல்லாஹுவை திட்டுபவர்களுக்கு, அல்லாஹுவை மறுப்பவர்களுக்கு, அல்லாஹுவை புகழ்வதற்கு, உலகத்திலே இருக்கக்கூடிய அல்லாஹுவை தவிர இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களுக்கும் எல்லா படைப்பினங்களும் அவனுடைய ரஹ்மத் அவைகளை மூடிக்கொண்டிருக்கிறது. எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தின் விசாலம் எப்படிப்பட்டது என்பது. எனவேதான் காலம் முழுக்க அநியாயமே செய்து கொண்டிருந்த அவன், காலம் முழுக்க அட்டுழியத்தை இந்த உலகத்திலே அரங்கேற்றிக் கொண்டிருந்த அவன், கடைசி நேரத்திலே 400 வருஷம் அவன் பாவமே செய்திருந்தாலும் வெறும் 4 வினாடிகளிலே அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய அளவிற்கு அவனுடைய ரஹ்மத் விசாலமானது என்பதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவித்தார். 400 வருடம் அல்ல, 4000 வருடம் இந்த உலகத்திலே வாழ்கிறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விருந்தினர் இல்லாமல் அவர்கள் உணவு உண்டதில்லை. அல்லாஹ்வினுடைய கலீல் அல்லவா, அல்லாஹ்வினுடைய நண்பர் அல்லவா, அல்லாஹ்வின் ஃப்ரெண்ட் ஹஜ்ரத் இப்ராஹிம். விருந்தினர் இல்லாமல் சாப்பிட மாட்டார்கள் என்பதை உணர்ந்த அல்லாஹ் விருந்தினர்களாக மலக்குமார்களை அனுப்பி தந்தார். அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உணவருந்துவதற்கு ஆள் இல்லை. ஒரு நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு மனிதர் வருகிறார். அவனை தன்னுடைய விருந்தாளியாக ஆக்கி கொண்டு அமர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிற பொழுது அந்த மனிதர் சொல்கிறார், இப்ராஹிமே, நான் என்னுடைய கடவுளை வணங்கிவிட்டு வந்து சாப்பிடுகிறேன். அவர் நெருப்பை வணங்கக்கூடியவர். சரி என்று சொல்கிறார்கள் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர் செல்கிறார். சென்று நெருப்பை மூட்டிவிட்டு அதை வணங்கிவிட்டு வந்து சாப்பிட அமருகிற பொழுது அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் ரிஸ்க் தரக்கூடியவர், உணவு தரக்கூடியவன் ரப்பாக இருக்கிறான், அல்லாஹ்வாக இருக்கிறான். அந்த அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டு அல்லாஹ் வழங்கிய இந்த உணவை நீ சாப்பிடுவதா, உனக்கு சாப்பாடு கிடையாது என்பதாக அந்த தட்டை இழுத்து அவரை வெளியே அனுப்புகிற பொழுது அல்லாஹ் அழைக்கிறார். அல்லாஹ்வினுடைய அருளுக்கான சாட்சிகள் இவையெல்லாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைத்தார். இப்ராஹிமே, அந்த நெருப்பு வணங்கி 60 ஆண்டு காலங்கள் என்னை வணங்காமல் நெருப்பை வணங்கி கொண்டிருந்தான். அவனுக்கு நான் ரிஸ்க் தந்திருந்தேன், அவனுக்கும் என்னுடைய அருளை நான் உரித்தாக்கி கொண்டிருந்தேன். ஒரே ஒரு நேரத்திலே உணவு தருவதற்கு மறுத்து அவனை நீங்கள் வெளியிலே அனுப்பிவிட்டீர்கள் அல்லவா என்று அல்லாஹ் தன்னுடைய அருளின் விசாலத்தை பற்றி சொல்கிறார். எனவேதான் ஃபிரௌன் அழிக்கப்படக்கூடிய நேரத்திலே விரைந்து வந்தார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஏன் தெரியுமா? காலம் முழுக்க அநியாயங்கள் அட்டுழியங்கள் செய்து கொண்டிருந்த இந்த ஃபிரௌனை அவனுடைய அருளின் விசாலத்தினால் எங்கே அல்லாஹ் மன்னித்து விடுவானோ அவனுக்கு ஒரு பொருட்டல்ல. பாவங்களை மன்னிப்பது என்பது அவனுக்கு ஒரு பொருட்டல்ல. இந்த உலகத்திலே பாவங்களை செய்துவிட்டு சில 100 தேங்காய்களை உடைத்து விட்டால் பாவம் கழிந்துவிடும் என்கிற நடைமுறை இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே அநியாயங்களை அட்டுழியங்களை மூட்டை மூட்டையாக செய்துவிட்டு கத்தை கத்தையாக வணக்க வழிபாட்டு தலங்களிலே உண்டியலிலே சில கத்தைகளை போட்டுவிட்டால் பாவம் கழிந்துவிடும் என்று நினைக்கக்கூடிய இந்த உலகத்தில் தன்னுடைய பாவத்தை அல்லாஹ் அந்த இறைவனுக்கு ஏஜென்டாக ஒருவர் இருந்து அவரிடத்திலே சென்று இவன் தன்னுடைய பாவத்தை எல்லாம் சொல்ல வேண்டும், அவர் இறைவனிடத்திலே சொல்லுவார் என்கிற நடைமுறை இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டால் உலகத்திலே வேறு யாரிடத்திலேயும் அவனுடைய பாவத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே. அல்லாஹ்விடத்திலே ஒப்புதல் வாக்கு மூலம் ஃபிரௌன் அழிக்கப்படக்கூடிய நேரத்திலே எங்கே அல்லாஹ்வினுடைய அருளின் விசாலத்தினால் இவனை அல்லாஹ் மன்னித்து விடுவானோ விரைந்து வந்தார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். கடல் அந்த நீரிலே பூமியிலே இருக்கக்கூடிய சகதிகளை மண்ணை எடுத்து அந்த ஃபிரௌனுடைய வாயை அடைத்து விட்டார்கள். விரைந்து வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லக்கூடிய விளக்கம், விரைந்து வந்த ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏன் விரைந்து வந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய அருள் அவ்வளவு விசாலமான, அல்லாஹ்வினுடைய கிருபை ரஹ்மத் அவ்வளவு விசாலமான. எனவேதான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கே இவன் அல்லாஹ் மன்னிச்சிட போறான், அல்லாஹ்வுக்கு ஒரு பொருட்டையார், அல்லாஹ் மனித சமுதாயத்தின் மீது அளவிலான கிருபையான் சுவனத்து நரகத்தை நோக்கி செல்ல அல்லாஹ் சொன்ன இன்னொரு அடியானை அந்த ஹாஃபிதுல் குர்ஆனை அழைத்து அவர் திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய ஒவ்வொரு வசனங்களையும் திரும்பி பார்க்கையில் எல்லாம் அல்லாஹ் இடத்திலே யா அல்லாஹ் நீதானே இப்படி சொல்லி இருக்கிறாய்,
ஏன் திரும்பி திரும்பி பார்க்கிறாய் என்று கேட்கிற நேரத்திலே அல்லாஹ் சொல்லுவானா, அந்த அடியான் சொல்லுவானா, யா அல்லாஹ் இன்னின்ன ஆயத்துகளை நான் மரணம் செய்தேன். நரகத்தினுடைய அந்த வாசலிலே நுழைய இருக்கிற நேரத்திலே திரும்பி பார்க்கிற பொழுது அவர் சொன்னார், அந்த ஹாஃபிதுல் குர்ஆன், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் நமக்கும் அவனுக்குமான உறவை அங்கே நிலைநாட்டுகிறார். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு, என்னுடைய அடியார்களே, உங்களுடைய நஃப்ஸிற்கு நீங்களே அநியாயம் செய்து விட்ட என்னுடைய அடியார்களே என்று அல்லாஹ் நமக்கும் அவனுக்குமான உறவை சொல்லி அங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வினுடைய அருளை கொண்டு எப்பொழுதும் நீங்கள் நம்பிக்கை இழந்துவிடாது. அல்லாஹ்வினுடைய அருளின் மீது நீங்கள் எந்த நேரத்திலேயும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இந்த கடைசி ஆயத்தை அந்த ஹாஃபிதுல் குர்ஆன் அல்லாஹ் இடத்திலே சொல்லும் பொழுது அல்லாஹ்விற்கு உள்ளம் தாங்கவில்லை. அல்லாஹ் அழைக்கிறார் அந்த ஹாஃபிதுல் குர்ஆனை, சுவனத்திற்கு செல் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். நரகத்திற்கே உரித்தான இரண்டு மனிதர்களுடைய நிலை நமக்கு அல்லாஹ்வினுடைய அருளை நமக்கு சொல்லித் தரும், அல்லாஹ்வினுடைய கிருபையை நமக்கு சொல்லித் தரும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்வினுடைய அருளுக்குரிய இந்த 10 நாட்கள் நம்மிடத்தில் இருந்து அதிகமான நாட்கள் பிடுங்கப்பட்டிருக்கிறது. இருக்கக்கூடிய 1-2 நாட்களில் அல்லாஹ் இடத்திலே அருளை வேண்டுவோம். 2வது பத்திலே நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பை அல்லாஹ் இடத்திலே வேண்ட வேண்டும். 2வது 10 என்பது மக்ஃபிரத்திற்குரியவர். என்ன பாவங்கள் செய்திருந்தார், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பாவத்தை தவிர மற்ற எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவது அவனுக்கு ஒரு பொருட்டே. என்ன வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், ஷைத்தான் அந்த சுவனத்தில் இருந்து தூக்கி எறியப்படுகிற பொழுது அல்லாஹ்வினுடைய அருளின் மீது லானத்து செய்யப்பட்டு விட்டார், சபிக்கப்பட்டு விட்டார். 2000 ஆண்டு காலங்கள் அங்கே சுவனத்திலே அல்லாஹ்வினுடைய தொடர்போடு இருந்த அந்த இப்லீசுக்கு தெரியும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தின் விசாலம் எப்படிப்பட்டது என்பதை அவன் உணர்ந்திருக்கிறான், அனுபவித்திருக்கிறான் சுவனத்திலே. எனவே அல்லாஹ்வினுடைய அருளின் விசாலம் அவனுக்கு தெரியும். சபிக்கப்பட்டவனாக, தூக்கி எறியப்பட்டவனாக இந்த உலகத்திற்கு அனுப்புகிற பொழுது அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தின் மீது அவனுக்கு இருந்த அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையால் அதே ரப்பிடத்திலே கேட்கிறார், அன்திர்னி இலா யௌமில் பாஸ், கியாமத்து நாள் வரை என்னை நீ அழித்து விடக்கூடாது, கியாமத்து நாள் வரை எனக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தின் மீது ஆதரவு வைத்து இப்லீஸ் பேசக்கூடிய வார்த்தை திருக்குர்ஆன் ஷரீஃப். அதே இப்லீஸ் பேசினார், உன்னோடு உன்னுடைய கட்டளைகளை பின்பற்றி வாழக்கூடிய தக்வாதாரிகளை, முஃமினீன்களை நான் அவர்கள் செல்லும் இடங்களெல்லாம் அமர்ந்து அவர்களை வழிகொடுப்பேன். இதற்காக வேண்டி எனக்கு நீ உலக முடிவு நாள் வரை வாய்ப்பு தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலேயே கேட்கிறார். சபிக்கப்பட்ட இப்லீஸ். அல்லாஹ்வினுடைய அருளுக்கு சாட்சி என்ன தெரியுமா? அவனுடைய கோரிக்கையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். அவனுடைய ஏன் ரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை என்பதற்குள் இப்லீஸும் இருக்கிறான். அவனுடைய படைப்பினங்கள் அனைத்தையும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் சூழ்ந்திருக்கிறது என்ற ஆயத்தின் கீழே இப்லீஸும் இருக்கத்தானே செய்தார். எனவே அவன் கேட்ட பொழுது அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் அவனையும் சூழ்ந்தது. எனவே நம்பிக்கை இழக்காதீர்கள், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தின் மீது நம்பிக்கை இழக்காதீர்கள். ஆதரவு வைத்து கேளுங்கள் அல்லாஹ் இடத்திலே. நம்முடைய பாவத்தை ஒளிவு மறைவு இல்லாமல், வேறு யாரிடத்திலேயும் சொல்ல வேண்டிய தேவை இல்லாமல் அல்லாஹ் இடத்திலே மனப்பூர்வமாக, யா அல்லாஹ் நான் பாவம் செய்திருக்கிறேன், என்னுடைய பாவத்தை பொறுத்து நான் கவலைப்படுகிறேன், என்னுடைய பாவத்தை உன்னை தவிர வேறு யாராலும் மன்னிக்க முடியாது, உன்னுடைய அருள் விசாலமானது. இந்த நம்பிக்கையோடு ஒரு அடியான் கையேந்துகிற பொழுது அல்லாஹ் அடையக்கூடிய மகிழ்ச்சிக்கு உதாரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். பாவத்திலேயே வாழ்ந்து விட்ட ஒரு அடியான் கடைசி நேரத்திலே அல்லாஹ் இடத்திலே கையேந்துகிறான், ரப்பே நான் பாவம் செய்து விட்டேன். சக்கராத்தினுடைய சில நிமிடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் இடத்திலே கையேந்துகிறான். அவன் நினைக்கிறான், என்னையும் மன்னிப்பதற்கு ஒரு ரப்பு இருக்கிறான் என்கிற நினைவு வந்து அவன் கைவிரிக்கிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், பகலிலே செய்த பாவங்களுக்காக வேண்டி இரவிலே படுக்கைக்கு முன்னால் இதை நன்றாக நீங்கள் விளங்கியாக வேண்டும். பகலிலே செய்த பாவங்களுக்காக வேண்டி இரவிலே அவன் தூங்குவதற்கு முன்னதாக படுத்துக்கொண்டே, யா ரப்பி
என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவனே. யா ரப்பி, அல்லாஹ் இடத்திலே மன்னிப்பு தேடவில்லை, இன்னும் மன்னிப்பு தேடக்கூடிய எண்ணத்திலே யா ரப்பி என்று சொன்னான், உறங்கிவிட்டான். பாக்கி வார்த்தை அவன் சொல்லவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பாவத்தை மன்னிப்பதற்கு அல்லாஹ் இடத்திலே கேட்க வேண்டும் என்று யா ரப்பி என்கிற ஒரே ஒரு வார்த்தையை அவன் சொன்னான். வேறு அல்லாஹ் என்ன பாவத்தை மன்னிச்சிருன்னு அதெல்லாம் சொல்லவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரப்பி என்று மட்டுமே சொன்னான். அசந்து உறங்கிவிட்டான். பாக்கி வார்த்தையை சொல்லவில்லை. ரப்புல் ஆலமீன் அவன் கேட்காமலேயே அவனுடைய பாவத்தை மன்னித்து அவன் காலையில் எழுகிற பொழுது குற்றமற்றவனாக அவன் எழுகிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே வரக்கூடிய 10 நாட்கள் அல்லாஹ்வினுடைய மகத்தான நம்முடைய பாவ மூட்டைகளை எல்லாம் பொசுக்கி, நம்முடைய பாவ மூட்டைகளை எல்லாம் எரித்து சாம்பலாக்கி விடக்கூடிய 10 நாட்கள். சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்கள். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஷஹ்ரு ரமலானை முழுமையாக அடைந்து அதிலே அமல் செய்து அந்த அமல்கள் கபூல் செய்யப்படக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை உங்களை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.